கமிஷன் 11வது தொடர் கூட்டம் 2-3 தினங்களாக இலங்கையிலே நடைபெற்றது. குறிப்பாக 6 திட்டங்களுக்கு இலங்கையிலே ஈரான் நாடு உதவி அளித்திருக்கிறது. 6 திட்டங்களிலே முக்கியமானது உமாஓய திட்டம். அது உட்பட எல்லா திட்டங்களும் மிக சிறந்த முறையிலே அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அது மாத்திரமல்லாமல் இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான எண்ணெய் இலங்கைக்கான இறக்குமதி, அதே போல் அந்த நாட்டுக்கான தேயிலை ஏற்றுமதி, இன்னொரு 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், கல்வி, அதே போல் ஏனைய சுற்றுலாத்துறை, பல தொழில்நுட்ப மாற்று, அதாவது அறிவை மேம்படுத்தல், உயர்கல்வி போன்ற பல விடயங்கள் சம்பந்தமாக இங்கு கலந்துரையாடப்பட்டது. எல்லா விடயங்களிலும் 2 நாடுகளுக்கும் இடையிலே உடன்பாடுகள் காணப்பட்டதோடு இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களையும் அதே போல் பிரதமர் அவர்களையும் நிதியமைச்சர் உட்பட பல அமைச்சர்களை இந்த தூதுக்குழு சந்தித்தார்கள். சந்தித்தது மாத்திரமல்லாமல் எதிர்காலத்திலே இலங்கையிலே பல முதலீடுகள் சம்பந்தமாக, அதே போல் எங்களுடைய ரிஃபைனரிக்கான தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொடுப்பது சம்பந்தமாகவும், இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற தேயிலையை அங்கு அவர்கள் இறக்குமதி செய்து அருகிலுள்ள நாடுகளுக்கெல்லாம் ஒரு மையமாக அந்த நாட்டை வைத்து விற்பனை செய்து இலங்கைக்கு அதிக வருமானத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதே போல் இந்த 11வது ஜாயிண்ட் எக்கனாமிக் கமிஷன் வெற்றிகரமாக எல்லா அமைச்சுக்களும் சம்பந்தப்பட்டு நிறைவேற்றிருக்கிறது.